ரெங்கராஜ் சார், முதல்ல நான் சொன்ன இதை கொஞ்சம் கேள்வியாகவே எடுத்துக்கிடுங்க. இதுக்கு நீங்கள் பதில் தாங்க. அதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது ஜாதிகளேடி பாப்பா என்று பாரதியார் சொன்னாலும், ஒரு ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தாலும் தற்போதுக்கு அது தேவையாக இருக்கிறது. காரணம், பல அரசு துறைகளில் நிறைவேற்றப்படும் கொள்கை அறிவிப்புகளுக்கு இந்த டேட்டா அவசியமாகிறது. டேட்டா இல்லாமல் செயல்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை என்று வரும்போது கூட சுப்ரீம் கோர்ட்டில் டேட்டாவின்படி தான் இதை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வருகிறது. ஆணை பிறப்பித்துக்கு. ஆமாம். அது ஆகவே அதை தற்காலிகமாக இருந்தாலும் அது தேவைப்படுகிறது என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆனால் அது நடைமுறை சிக்கலில் பார்த்தால், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாதி வாரியாக எடுக்கும்போது சில ஜாதிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் தமிழ்நாடோட மொத்த மக்கள் தொகையோடு அதிகமாக அதில் காட்டியது. இது அதுபோல் சில தவறுகள் ஏன் நடக்கின்றன, பெரும்பாலும் இந்த பிசி சமூகத்தில் எப்படியா தம் பெயரை சேர்த்து கொள்ள வேண்டும், தன் இனத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், தன் ஜாதியை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆவலில் பல்வேறு நபர்கள் இந்த இடஒதுக்கீடு பயனை பெறுவதற்காக அதில் உள்ளே வருவதற்கான ஒரு சினேரியோ நாம் காண்கின்றோம். ரெண்டாவது, இது போல் எக்ஸசைஸ் செய்வதற்கு முன்னால் கேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி என்பது அவசியம். கேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி செய்யாதனால் இந்த வரும் தவறுகள். உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் 494 ஜாதிகள் தான் இருக்கின்றன என்று அரசுடைய புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆனால் 2011 நடைபெற்ற சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அதில் பார்த்தா 4,78,677 ஜாதிகள் மகாராஷ்டிராவில் இருப்பதாக கணக்கு வருகிறது. சார், அது சாதி உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்து. அதேபோல் இந்தியாவோட மொத்தம் ஜாதி வாரி கணக்குன்னு பார்த்தா 1931 கடைசியாக பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் செய்யப்பட்ட கணக்கெடுப்பில் மொத்த ஜாதிகளுடைய கணக்கு 4147 இவ்வளோதான். ஆனால் இந்த எஸ்இசிசி சென்சஸ் 2011 எடுத்து பார்த்தால் 46 லட்சம் ஜாதி உட்பிரிவுகள் வருது. அது எனக்கு நம்பவே முடியல. ஐ கான்ட் பிலீவ் இட். ஆகவே அப்போது அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுனா, உடனே மிக 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 அதிகமாக இருப்பது பார்க்கும்போது சில தவறுகள் வந்து சேர்க்கின்றன அரசை ஒப்புக்கொள்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரே ஜாதி கிளை ஜாதிகள் இதில் பதிவு செய்யும்போது மறுபடியும் வெவ்வேறு பெயர்களில் பதிவாகின்றன. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, நம்ம சென்னை எடுத்துங்க. சென்னை பெருநகரில் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி படி முதலில் ஆண்டவர்கள் குறும்பர் பூமியின் ஏற்படுத்தி தொண்டை மண்டலம், அதுக்கு பிறகு தான் இளந்திரையன் அவளை வைத்து தொண்டமான் என்கிற காரணத்தினால் குறும்பர் பூமி தொண்டை மண்டலம் மாற்றினார். வரலாறு இருக்குது. இந்த குறும்பர்கள் சில இடத்துல குறும்பா, சில இடத்துல குறும்பன், சில இடத்துல குறும்பர் கர்நாடகாவில் இருக்கிறார்கள், கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள், நீலகிரியில் இருக்கிறார்கள், பல்வேறு பெயர்களில் இது மாதிரி வருகிறது. இது பல ஜாதிகளாக இருக்குது. கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா ஒரு குறும்பர். அது இதை சேர்ந்தார். இப்போ வெவ்வேறு தென் மாநிலங்களே வெவ்வேறு பேரில் இவங்கெல்லாம் வராங்க. இப்போ இந்த காஸ்ட் ரெஜிஸ்ட்ரி படி இவங்களெல்லாம் ஒன்று என்று தீர்மானித்தால் அதன் அடிப்படையில் பிறகு நீங்கள் ஜாதி வாரி இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஓரளவு இந்த மாதிரி டூப்ளிகேஷன், ரெப்பிட்டேஷன் எல்லாம் ஒரு இடத்துக்கு அவாய்ட் பண்ணலாம். மொத்தம் 2021 இதே அரசு பார்லிமெண்ட்டில் அஃபிஷியல் ரிப்ளை சொன்னதுன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு SC/ST தவிர மற்ற இதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னாங்க. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு இதே அரசு தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் ஜாதிவாரி சென்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட் அண்ட் கம்பர்சம், அதாவது செய்யக்கூடிய வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. அதே போல் பிரதமரும் இந்த நாட்டை துண்டாடுவது, இது போன்ற ஜாதி வாரிய சென்சஸ் கேட்பது நாட்டை துண்டாடுவது, இது ஒரு சின்
இட் இஸ் லைக் கமிட்டிங் அ சின், பாவம் செய்வது போல் என்று அஃபிஷியலாக ஆமாம். அப்போது தெரிவித்திருக்காரு. ஆனால் இப்போது இதற்கான நிலை வந்து மாறிவிட்டதற்கான காரணம் அரசியல் நோக்கர்களோட பார்வையில் பீகாரில் சட்டசபை தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு யூபியில் வருகிறது. ஆகவே பிற்படுத்த மக்களை திருப்திப்படுத்த அல்லது அவர்கள் எதிர்க்கட்சிகள் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சிகள் இதுபோல் சென்சஸ் கேட்டு வருகிறார்கள். ஆகவே அதற்காக இது வந்து அறிவித்திருக்கிறது அரசு என்று சொன்னால். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சரி, ஒரு தேதியோ ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு அவசியம்தான், ஆனால் எப்போது நடைபெறும் அது ஒரு கொஸ்டின் மார்க். ஒன் நேஷன் ஒன் போல் அதுவும் டைம் எப்போ வரும் தெரியல. இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சி செய்ய வேண்டியது அப்படின்றது ஒரு கணக்கெடுப்படுகிறதே தவிர அது எப்போது என்று தெரியவில்லை. அதே போல் இந்த சென்சஸ் எப்போது வரும் என்றும்போதும் எதற்குள்ளாக இந்த அறிக்கை வரும் என்றதும் இதற்கான ஒரு டேட் டைம் லைன். ஆனால் இது ஒரு அறிவிப்பானை மட்டும்தானே தவிர எப்போ இம்ப்ளிமெண்ட் போகிறோம், எப்போ எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்கோங்கிற வரல. சரி, அது தெரியல. ரெகராஜ் சார் இருங்க, ரெண்டாவது கட்டம் பேசுவோம். காலமிஸ்ட் ஏஆர் பன்னீர்செல்வம் ஒரு விவகாரத்தை சொல்கிறார். எல்லா விஷயத்திலும் தற்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா மண்டல் கமிஷன் விவகாரத்தை ஏன் எதிர்த்தார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அது உங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டல் கமிஷன் அறிக்கையை அவங்க எதிர்த்தாங்க இல்லையா? இப்போ ஒரே ஒரு சின்ன திருத்தம், 84 2 MP பாரதிய ஜனதா வந்த பிறகு தான் அத்வானி அவர்கள் வகுத்த ராமர் கோயிலை வலுவாக எடுத்து 85 86 அது பெருசாக எடுத்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து வட இந்தியாவில் எடுத்தது. அதுக்கு பிறகு தான் VP சிங் 89 இந்த அவர் பிரதமரான பிறகு மண்டல் கமிஷன் அறிவிக்கிறார். அது சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, அதனால் அது கொஞ்சம் திருத்திக்கணும். அதனால் VP சிங் மண்டல் கமிஷன் அவர் கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் சேர்ந்து இந்த பாஜகவுடைய ராமர் மந்திற்கான பிளாங்க்கு அது கவுண்டராக இந்த மண்டல் கமிஷன் எடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பாக இதை வந்து வேகமாக கொண்டு வந்தாங்க. அது உண்மை. அப்போது ஒரு பக்கம் ராமர், அதாவது கமண்டலம், ஒரு பக்கம் இவங்க மண்டலம் என்று 2 கூறாக எதிர்க்கட்சிகள் அப்படி ஒரு குறை வைத்தாங்க. யூபி பீகார் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட அது கொண்டு போனாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிசி பொறுத்தவரை அதிகமாக சமாஜ்வாதி கட்சி, RJD, பீகாரில் சவால், யூபியிலையும் சென்ற முறை பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி கட்சி சில திருத்தங்கள் செய்து பிசியும் எஸ்சியும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு புதிய யுகம் அமைத்ததனால் அவங்க ஓரளவுக்கு தேர்தலில் யாதவா கட்சின்ற தாண்டி அவங்க ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் பில்டப் பண்ணுறாங்க, சோஷியல் அலையன்ஸ் பில்டப் பண்ணுறாங்கன்றதுக்கு அது கவுண்டராக வந்து இப்போது பிசிலையும் வந்து இவங்க ஆழமாக கால் பதிக்கணுன்ற ஒரு கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்குது. அதனால தான் இப்போது அந்த பிசிக்கு நாங்களும் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரே ஒரு அது நீ கேட்ட கேள்வி இப்போ இதெல்லாம் அறிவிப்பு சிக்கலான விஷயம். இப்போ 50% கேப் சுப்ரீம் கோர்ட் வைத்திருக்கிறது. சில தமிழ்நாடு வந்து அதை தாண்டி இருக்கிறது வேறு விஷயம். எதிர்க்கட்சிகள் கேட்பது 50% கேப்பை நீக்கணும், இது அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்சஸ் மூலமாக அது செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சென்சஸோடைய அறிக்கை ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷம் வருது, அதுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்க. அப்போது எதிர்க்கட்சிகளோட டிமாண்ட் என்ன ஆகும்னா 50% கேப்பை நீக்கணுன்ற டிமாண்ட் வரும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா, மத்திய அரசு தயாரா, முக்கியமான கேள்வி. ஆமாம், அந்த கட்டம் வரும்போது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அப்போது இந்த பிசிஏ பீகார் எலெக்ஷன் வரை தாண்டிடலாம், ஓகே. அது தாண்டி டைம்லைன் வந்து தாண்டி அடுத்த ஆண்டு ஏதோ வருதுன்னு வச்சுங்க, அதை தாண்டிடலாம். யூபியும் தாண்டிடும் வச்சுங்க, யூபியும் போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம். அது வந்து ஒரு திரிசங்கு சொர்க்கம் மேலே மாதிரி ஒரு அப்படியே தொங்கிட்டோம். ஏற்கனவே 2017 இந்த 2011 சென்சஸ்க்கான ரிப்போர்ட் வச்சு 2017 ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் தவறுகள் தான் தவறை நீக்கி அதை வெளியிடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது. ஆனால் அதை தவறில் நீக்கிவிட்டு அந்த 2011 அறிக்கை அதுவும் வெளியே வரல. அப்போது என்னன்னா இது ஒரு டைம் சேவிங், டைம் கெய்னிங் ஃபேக்டரா அப்படின்றது தான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அடிப்படையில் இது எல்லாமே தவறாக நடக்குது. ஏன்னா இப்போ ஓபிசின்றது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தான், இட் இஸ் நாட் காஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டும் மிக தெளிவாக பல தீர்ப்பில் சொல்லுது, இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் செய்ய வேண்டுமோ கிளாஸஸ் அடிப்படையில் செய்யணுமே தவிர நாட் ஆன் பேஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்லுது. கண்டிப்பாக இந்த மத்திய அரசாங்கம் இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும், மாநில அரசுகளும் எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா
கிளாஸஸ் வேறு, கேஸ்ட் வேறு. இப்போது இடஒதுக்கீடுக்கான அத்தியாவசியம் எங்கே தேவைப்படுதுன்னா, யாருக்கா அதிகமாக தேவைப்படுது? உழைக்கும் வர்க்கம், அன்றாடம் உழைத்தால்தான் உணவு. இவர்களுக்கு அதிகமாக கல்வியோ மற்றதிலோ வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு மெக்கானிக், டிரைவர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஸ்கேவஞ்சர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர், இதெல்லாம் பின்தங்கிய வகுப்புகள், ஜாதிகள்னு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ இடஒதுக்கீடு என்பது முக்கியமாக இவர்களுக்கு போய் சேரணும். அதிலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டு அதிகம் இந்த காலேஜ் படிப்பு இந்த இது இல்லாத கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற இவங்கள தான் கிளாஸஸ் என்ற அடிப்படையில் அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்த அரசும் இதை ஃபாலோ பண்ணது கிடையாது. காஸ்ட்டு போடுறாங்க, அப்புறம் அது இந்த காஸ்ட்டு ஓபிசி காஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க, அதுக்குள்ளே எம்பிசி, அதுக்கு ஒரு கோரிக்கை வருது. இதுலேருந்து நம்ம அது இடஒதுக்கீடு முழு அந்த பலன் முழு நமக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓபிசிலேருந்து எம்பிசின்னு உருவாக்குறாங்க. மோஸ்ட் பேக் அதுக்கு அது இல்லாமல் காஸ்ட் பேசிஸில், இந்த அடிப்படையை காஸ்ட் பேசிஸில் செய்ததுனால இந்த பிரச்சனைகளே வருது. இப்போ நீங்கள் இந்த கிளாஸஸ் அடிப்படையில் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே பின்தங்கியவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள், சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் அதிகம். அந்த பிரிவினர்களுக்கு இந்த எல்லா இடஒதுக்கீடும் கிளாஸஸ் அடிப்படையில் ஒரு லிஸ்ட் எடுத்து இவர்களுக்கு கொடுத்து, அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் அதுலேருந்து அவங்க வெளியே வரும்போது அந்த குடும்பமோ அந்த இதுவோ நீக்கப்படுவார்கள். அப்போது செய்யும்போது தான் இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதில் கொண்டு வரப்படும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறது. ஆனால் எந்த அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி செயல்பட்டு அது உருவாக்கணும்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் சொல்றது ஒவ்வொரு சாதிக்கும், இப்போ ஏ சாதிக்கும் பிக்கும் அவர்களுக்கான கோட்டாவை ஒதுக்கிடுறது கூடாது. இல்ல அந்த கோட்டா ரிசர்வேஷன் கோட்டா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜாதி வாரியா பண்றாங்க. இது சட்டப்பூர்வமா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, இது தப்புன்னு சொல்லுது. அப்ப இவங்க திரும்பி அந்த ஜாதிக்கான சென்சஸ் எடுத்துட்டு அந்த ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், ஜாதிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இதை ஒதுக்கி செய்யறாங்க. திரு ரங்கராஜ், இப்போ சாதிக்கும் இடபிள்யூஎஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இப்போ அந்த முறைகள் எப்படின்னா, ஒருவர் இருக்கிறார், நம்ம நேரடியாகவே பேசுவோம், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார், சாதிக்கு ஏன் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க? அவர் எந்த காலத்திலும் எந்த ஐநா சபை பிரதிநிதியாக இருந்தாலும் இந்திய சமூகம் அவரே ஒரு தலித்தாகத்தானே நோக்குகிறது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அதில் இருக்கக்கூடிய அந்த அடையாளம் அவரை விட்டு ஒருபோதும் மாறுவதில்லையே, மாறப்போவதில்லையே. சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது இருக்கட்டும், எஸ்சி அண்ட் எஸ்டி, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவர்களுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டது. மற்றவர்கள் ஓபிசிஸ், ஓபிசிஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், they are not other backward caste. இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் பேசிஸில் கொண்டு போய் அந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து இந்த இவ்வளோ புள்ளி வரன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை தப்பு செய்து எல்லா கவர்மெண்ட்டும் அதை தப்பு செய்கிறாங்கன்னா காஸ்ட் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொண்டு போகிறாங்க. அது கிளாஸஸ், நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தெளிவாக எடுத்து பாருங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தான் சொல்கிறாங்க. அந்த கிளாஸஸை உருவாக்குனா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரச்சனை தீரும். எல்லாரும் இந்த ஓபிசியில் கொண்டு சேர்த்து அந்த ஜாதியெல்லாம் சேர்க்கணுன்ற ஒரு கிளாமர் இருக்கு இல்லையா, ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, 8% இருந்தால் 18% கொண்டு அதில் கொண்டு சேர்க்குறாங்க. இந்த தவறுகள்லாம் ஓரளவுக்கு நீங்களாம். உண்மையிலேயே ரிசர்வேஷன் யாருக்கு தேவைப்படுதோ அடித்தளத்து மக்கள் அவர்களுக்கு போய் சேரும். சார் சொல்லுங்க சார். இது அது சார் சொல்கிறது எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. பட் அது இந்தியாவுக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் விஷயத்தை கரெக்ட் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை காஸ்ட் வைஸ் தான் கொடுக்க முடியும், அதுதான் கரெக்ட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அது கிடையாது. அவங்க டைம் பீயிங் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இது நாட் கோயிங் பை ப்ராப்பர் டேட்டா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங். தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. ஆனால் இது கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதுனால இவ டைம் பீயிங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க, தவிர யூ ஹேவ் டு ஃபாலோ ஒன்லி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், நாட் காஸ்ட். என்ன பொறுத்தவரை இதனால் ஜாதி மோதல்கள் அதிகமாகும். ஜாதிக்கு ஜாதி எல்லாம் நம்ம இதில் உள்ள கொண்டு நம்ம பலன் அனுபவிக்கணும்னு சொல்லி ஜாதிக்கு ஜாதி எல்லாம் உள்ளுக்குள்ள சண்டை போடுவாங்க. அந்த ஜாதி மோதல்கள் வெளிப்படையாக வெடிக்கும். அது ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் செய்ததுனால தான் அந்த தவறு. இது நீங்கள் 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு பின்னால் அதை அனுபவிக்க போகிறீங்க. இந்த ஜாதி துவேஷம்ன்றது அதிகமாகும். இன்னும் அதிகமான ஜாதி மோதல்களும் வெளிப்படையாக தெருக்கு தெரு நடக்கும்.